எந்த பெரிய பெரிய எம்எஸ்ஸாக இந்த மாதிரி மரம் ஏறுறாங்க. எந்த நாங்கள் ஆப்ரேட்டருக்கு பாருங்கள், ரவு பகலும் மழை வருது. இந்த மாதிரி நேரத்துக்குலாம் எவ்வளோ கஷ்டப்பட்டு நாங்கள் எவ்வளோ உழைக்கிறோம். எங்கேயோ உக்காந்து எம்எஸ்ஸுக பெரிய பெரிய ஸ்டார் கம்பெனிக்காரருங்க எங்களுக்கு பேக்கேஜ் ரேட்டை ஏற்றிடுறீங்க. நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு நாங்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கிறோம். நாங்கள் இல்லைன்னா எந்த எம்எஸ்ஸாவது இது பண்ண முடியுமா? ஆப்ரேட்டர் இல்லாமல் வெறும் எம்எஸ்ஸை மட்டும் யாருக்கு படம் ஒயிட் காட்டுறீங்க? நீங்கள் பேக்கேஜ் ரேட்டை மட்டும் எல்லாம் ரேட் ஏற்றி வச்சுக்கிறீங்க. பாருங்கள், இந்த இவ்வளோ உச்சியில் போயிட்டு வயிறில் கட்டி நாங்கள் மக்களுக்கு படம் தெரிகிற மாதிரி கொடுக்குறோம். இந்த காலத்துலேருந்து இல்லை, அந்த காலத்துலேருந்து நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கிறோம் ஆப்ரேட்டரு. இதுக்கெல்லாம் பேக்கேஜ் ஆப்ரேட்டருக்கு நல்லா வருமானம் வந்தால் தானே இந்த மாதிரி தொழில் இந்த மாதிரிலாம் ரிஸ்க் எடுத்து வேலை செய்ய முடியும். நீங்கள் பாட்டு நீங்கள் பேக்கேஜ் ரேட் ஏற்றிட்டா நாங்கள் அந்த தொழில் செய்கிறதுக்கு எங்களுக்கு ஏதாவது விருப்பம் இருக்குமா? பாருங்கள், ஒரு நாளைக்கு எத்தனை கீழே வந்துச்சுன்னா இன்னும் இந்த மாதிரி ஜேசிபி பிடிங்க போச்சு, எறும்பு பிடிங்க போச்சு, லாரிக்காரன் பிடிங்க போட்டான், டிராக்டர்காரன் பிடிங்க போட்டான். இப்படியெல்லாம் செலவு பண்ணிக்கணும் நாங்கள் ஆப்ரேட்டர் இருக்கிறது ஊருகளில். அன்மோஸ்டாக குறைஞ்ச வேலையில் கொடுங்க தமிழ் பேக்கேஜ், வில்லேஜ் ஆனால் இன்னும் கொஞ்சம் ஏறண்ணா போதுமா? இது அவளே வருதா? ஓகே ஓகே ஒண்ணா. பேக்கேஜ் எல்லாம் ரேட் ஏற்றிட்டு நீங்கள் நாங்கள் ஒரு லாபம் அதில் நல்லா வந்தால் தானே எங்களுக்கும் இந்த மாதிரி உயிரை பணம் வச்சு ஒரு வேலை செஞ்சால் ஒரு 4 காசு வருதாப்பான்றது. இன்றைக்கி கிராமப்புறத்தில் 200 ரூபா தான் நாங்கள் வாங்குகிறோம். நீங்கள் 150 ரூபா, 160 ரூபா, 140 ரூபா பேக்கேஜ் ரேட் ஏற்றிட்டா நான் அதில் வர்ற 40 ரூபா 50 ரூபாய்க்கு இந்த மாதிரி எல்லாம் மிஷினு நாங்கள் செலவு பண்ணிக்கணும். இந்த மாதிரி எல்லாம் வேலை செய்கிறதுக்கு எங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குமா? நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். எம்எஸ் எங்கோ ஏசி ரூமில் உக்காந்துக்கிறீங்க. நீங்கள் அந்த பேக்கேஜ் ரேட்டை குறைச்சி கொடுங்க. நீங்கள் இந்த மாதிரி குறைச்சி கொடுத்தா எங்களுக்கு லாபம் வந்தால் நாங்கள் அந்த தொழில் செய்கிறதுக்கு எங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஒரு 100 பாயிண்ட் வச்சுருக்கிற ஒரு ஆப்ரேட்டர் 50 ரூபானா எவ்வளோ சம்பாதிக்க முடியும் சொல்லுங்கள்? வந்தது பூரா லாபமே வா. என்னண்ணா வயிறு ஹைட் போகலன்ட்டு மரத்தை வெட்டிட்டு இது பண்ணிட்டு இருக்கிறாரு. பார்த்து பார்த்து அவர் எடுத்து பார்த்து எனக்கு பயம். நான் பாக்ஸ் மாதிரி ஜேசிபி எத்தனை வாட்டி வயிறு கட் ஆகுது ஜேசிபியால். டிராக்டரு, எறும்பு, எவ்வளோ ஒரு பிரச்சனை இருக்குது ஆப்ரேட்டருக்கு. சிந்தித்து செயல்படுங்கள். எம்ஓஸ்களை பேக்கேஜை குறைந்த விலையில் கொடுங்கள் ஆப்ரேட்டர்களுக்கு.